ஹே கைஸ், இப்போ போன செஷனில் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் பர்பஸ் சிஸ்டம், அதாவது நம்ம லேப்டாப்பு, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இதை பற்றி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எம்பெடட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். எம்பெடட் சிஸ்டம் இல்லை எம்பெடட் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக ஞாபகத்துக்கு வர்றது வந்துன்னா சார் மைக்ரோ ஓவனு, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து எம்பெடட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து எம்பெடட் படித்தா இந்த மாதிரி இதில் மட்டும் ஒர்க் பண்ணுவோமா, இல்லை இதுதான் வந்து எம்பெடடா, அவ்வளோதான் எம்பெடட் வேர்ல்டா அப்படின்னா இல்லை. ஸோ நிறைய இருக்குது. எம்பெடட் இஸ் அ வேஸ்ட். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஃபியூ திங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எம்பெடட், வாட் இஸ் எம்பெடட்னா, இது ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு கம்பைன் பண்ணியிருந்தால் வந்து அது ஒரு எம்பெடட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதுலேயே அகெயின் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நேற்று முன்னாடி செஷனில் பார்த்த டெஸ்க்டாப் சிஸ்டமும் சரி, லேப்டாப் சிஸ்டமும் சரி, அதுலேயும் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு கம்பைனாக இருக்குது. பட் அதை வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஆனால் மைக்ரோ ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து என்னென்னா எம்பெடட் சிஸ்டம்னு சொல்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த எம்பெடட் சிஸ்டமை அதையும் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ இதுலேயும் input unit, processing unit, output unit. சார் முன்ன பார்த்தா அதே மாதிரியா? எஸ். நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் சிஸ்டம், எம்பெடட் சிஸ்டமில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலுமே என்னன்னா 3 யூனிட் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோமொபைல், லெட்ஸ் டேக் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துப்போம். அந்த ஸ்கூட்டர்லையுமே வந்தீங்கன்னா இந்த 3 யூனிட் இருக்குது. இன்புட் யூனிட்டு, ப்ராசஸிங் யூனிட்டு, அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட்னா ஒரு ஸ்கூட்டருக்கு நம்ம எப்படி இன்புட் கொடுக்குறோம்? ஆக்சிலரேட்டர், பிரேக் இது மூலமாக இன்புட் கொடுக்குறோம். அதை ப்ராசஸ் பண்ணுறது உள்ளே இருக்கிற என்ஜின் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அந்த என்ஜின் ப்ராசஸ் பண்ணி அது வந்து அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? வீலோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறது, இதெல்லாம் தான் வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எம்பெடட் டிவைஸ் வருவோம். எம்பெடட் டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுலேயும் வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். இன்புட் யூனிட், ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட்டில் இப்போ ஒரு எம்பெடட் டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னலாம் காம்பனண்ட், என்னென்ன பெரிஃபரல் மூலமாக நம்ம இன்புட் கொடுக்கலாம். இப்போ மைக்ரோ ஓவன் எடுத்துக்கிட்டோம். மைக்ரோ ஓவனில் எப்படி நம்ம மைக்ரோ ஓவனுக்கு இன்புட் கொடுக்குறோம்? மைக்ரோ ஓவனுக்கு மேலே வந்து என்ன ஒரு சின்னதாக கீபேட் இருக்கும். அந்த கீபேட் மூலமாக இன்புட் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர்ன்றது ஒரு எம்பெடட் ப்ராடக்ட். ஸோ இந்த எம்பெடட் ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி இன்புட் உள்ளே போகுது அப்படின்னா, இங்கே தெர்மல் சென்சார் இருக்குது. இந்த சென்சார் தான் வந்து என்ன இன்புட் காம்பனண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இந்த சென்சார் வந்து உள்ளே இருக்கிற கண்ட்ரோலருக்கு இன்புட் கொடுக்குது. ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இந்த தெர்மல் சென்சார் தான் வந்து இன்புட் காம்பனண்ட். மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் அந்த கீபேடை தான் வந்து இன்புட் காம்பனண்ட். ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி இந்த எல்லா டிவைஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீபேட் வெளியே இருக்கும்ல கீபேடு, அதுதான் வந்து இன்புட் காம்பனண்ட். ஆனால் நம்ம ஜென்ரல் பர்பஸ் சிஸ்டமில் கீபோர்டு இல்லை மவுஸாக இருக்கும். எம்பெடட் இதில் பொறுத்த வரைக்கும் கீபேடாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பட்டனாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சென்சார்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஸோ மவுஸ், இந்த மவுஸ் தனியாக எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு எம்பெடட் ப்ராடக்ட். இதுக்கு வந்து எப்படி இன்புட் போகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு ஐஆர் சென்சார், இந்த சென்சார் தான் வந்து என்ன இந்த உள்ள இருக்க கண்ட்ரோலருக்கு வந்து இன்புட் கொடுக்கும். ஸோ the input unit இந்த எம்பெடட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இன்புட் யூனிட் கீழே என்னென்ன பெரிஃபரல்ஸ் வரும் அப்படின்னா, இட் கேன் பி பட்டன், கீபேட், சென்சார்னா again almost many category of sensors. ஸோ இது எல்லாமே வந்து இன்புட் யூனிட்டுக்குள்ள வரும். அண்ட் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதில் வந்து என்னன்னா கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். அண்ட் அவுட்புட் யூனிட்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சேம் அதே மைக்ரோ ஓவன் எடுத்துப்போம். கீபேட் மூலமாக இன்புட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈட்டரை வந்து இட் இஸ் கோயிங் டு இப்போ எவ்வளோ நேரம் அந்த ஈட்டர் ஆன் ஆகணும், எவ்வளோ ஈட் ப்ரொடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ
அந்த மைக்ரோ ஓவனில் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், ரெஃப்ரிஜரேட்டரில் இந்த ஃபார்ம் ஆஃப் கூல். இப்போ இந்த தெர்மோமீட்டரில் பார்த்தோம்னா அவுட்புட் எப்படி வருது நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதை அவுட்புட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவுட்புட் யூனிட்ல என்னென்ன பெரிஃபரல்ஸ் இல்லை என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிடி, டிஸ்பிளேஸ், எல்இடி, மேபி 7 செக்மெண்ட், heater or cooler, etc. Okay, so general purpose system எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒரு embedded system எடுத்துக்கிட்டாலும் சரி, it is going to have the same 3 units: input unit, processing unit, output unit. Okay, so இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த தெர்மோமீட்டரை எடுத்துப்போம், ஜெனரல் பர்பஸ் சிஸ்டமே எடுத்துப்போம். சார் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ ஜெனரல் பர்பஸ் சிஸ்டமில் நான் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மல்டி பர்பஸ். அதாவது நான் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ப்ரௌசிங்காக யூஸ் பண்ணலாம், வீடியோ பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம், கேம் ப்ளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை என்னோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். அதனால தான் அதை வந்து ஜெனரல் பர்பஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தெர்மோமீட்டர் வந்து என்னன்னா, நான் ஜஸ்ட் வந்து என்ன இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்பெடட் டிவைசஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதர்வைஸ் லைக் வந்து என்ன, இப்போ ஜென்ரல் பர்பஸ் சிஸ்டம்ன்றது வந்து இந்த நேம்லேயே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பார்த்தோம்னா அது வந்து மல்டி பர்பஸ்க்காக டிசைன் பண்ணது. எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. எம்பெடட் சிஸ்டம்ல வந்து என்ன, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இந்த மவுஸ்ல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் மவுஸ் வந்து உங்களுக்காக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ யூ ஆர் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த சென்சார் கொடுக்குற இன்புட்டை மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த மவுஸ் வந்து என்ன இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் வந்து என்ன சிஸ்டம்க்கு கொடுக்க போகுது. ஸோ அப்போ இந்த மவுஸ் அலோன் பார்த்தோம்னா வந்து ஒரு எம்பெடட் ப்ராடக்ட். இப்போ இந்த கீபோர்டு இது வந்து ஒரு வயர்லெஸ் கீபோர்டு. இப்போ இந்த கீபோர்டு அலோன் பார்த்தோம்னா இது வந்து ஒரு எம்பெடட் ப்ராடக்ட். ஸோ ஒரு பிக் ஜெனரல் பர்பஸ் சிஸ்டம்குள்ள நிறைய எம்பெடட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஏன் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எம்பெடட்னாலே சார் ஒரு ஆட்டோமேட்டிக் வேன் சானிடைசர் வந்து எம்பெடட் டிவைஸ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் இதுதான் வந்து எம்பெடட்னு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எம்பெடட்ன்றது வந்து என்ன, ஒரு பெரிய சிஸ்டம்குள்ள சின்ன சின்ன எம்பெடட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.